உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழக நீதி சங்கம் பிப்ரவரி 22 காஞ்சிபுரத்தில் நடைபெறும் முதல் மாநில மாநாட்டை முன்னிட்டு சிறப்பு ஆலோசனை கூட்டம். சென்னை ஐனாவரம் பரசுராமன் ஈஸ்வரன் கோவில் மெயின் தெரு, ஏவிஎஸ் பார்ட்டி ஹால், 6/2/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தலைமையை முனைவர் வே. செல்வநாயகம் அவர்களுக்கு மாநில வர்த்தக அணி செயலாளர் சான்றிதழ் வழங்கினார். நிகழ்ச்சியின் வரவேற்பை வி. பாஸ்கர் அவர்களுக்கு மாநில பொறியாளர் அணி ஒருங்கிணைப்பாளர் சான்றிதழ் வழங்கினார். நிகழ்ச்சியின் முன்னிலையை எம். சம்பத் அவர்களுக்கு தொழில் பிரிவு வடசென்னை மாவட்ட செயலாளர் சான்றிதழ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக நீதி சங்கம் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என். கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு விருந்தினராக டாக்டர் சதீஷ் பாபு அவர்களும் டாக்டர் விவேகானந்தன் அவர்களும். மேலும் சிறப்பு கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முதல் தீர்மானமாக மாநாட்டில் குடும்பத்துடன் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும், 2வது தீர்மானமாக மாநாட்டிற்கு நிதிகளை திரட்டி கொடுப்பதும் என்றும், 3வது தீர்மானமாக மாநாடு சம்பந்தமாக சுவர் விளம்பரம், செய்தித்தாள் விளம்பரம் செய்வது என்றும், 4வது தீர்மானமாக தமிழக நீதி சங்கம் மாவட்டம், ஒன்றியம், நகரம், கிளை சங்கங்கள் அமைத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழக நீதி சங்கத்தின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், மகளிரணி நிர்வாகிகள் அனைவரையும் சால்வை அணிவித்து வரவேற்று பேசினார்கள். மேலும் கலந்து கொண்ட பொறுப்பாளர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் சென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் எம். உதயகுமார் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செல்வநாயகம் மற்றும் பாஸ்கர் மற்றும் திரு சம்பத், திரு உதயகுமார் இவங்க 4 பேருடைய ஏற்பாட்டில் கிராமங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, கிராமங்களுக்கு ஈக்குவலாகவும் கிராமங்களை விட அதிகமாகவும் நமது சொந்தங்களை எங்களால் கூட்ட முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர்கள் 4 பேருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாய உறவுகளே, ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், நமது குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே நமது சமுதாயத்தை பற்றி சொல்லி வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே சொல்லி வளர்க்கவில்லை, சொல்லாமலே வந்து விட்டார் நமது காஞ்சி தமிழர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். 33 வயதில் சமுதாய சேவையை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பிறவியினுடைய பயன். என்னோட சொன்னால் 33 வயசுலே ஒரு மருத்துவம் படித்துவிட்டு அதிலும் மருத்துவம் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து படிக்கிறேங்க, முதல் பெஞ்சில் உட்கார்ந்து படிச்சிருக்கிறாங்க. எல்லாத்துலயுமே முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க. திரு செல்வ நாயகம் மாநில வர்த்தக அணி செயலாளர் தமிழக நீதி சங்கம். பொறியாளர் அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வி. பாஸ்கர் அவர்கள் மாவட்ட செயலாளராக தொழிற்பிரிவு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக அந்த மாதிரி சங்கத்துடைய செல்ல நன்றி. அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் மாநாடு ஆலோசனை கூட்டமாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் வாழ்நாளில் ஒரு சிறப்பான ஒரு காரியம் செய்தேன் என்று சொன்னால் இத்தகைய நாள் சிறப்பான ஒரு பணியை செய்தேன் என்று நான் பெருமை கொள்கின்றேன். வரலாற்றில் எந்த சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் உண்டு என்று சொன்னால் அது நம் முதலியார் சமுதாயத்திற்கு மட்டுமே. ஏனென்றால் மாநாட்டுக்கு ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது, நாட்கள் இல்லை. ஆகையால் நெருக்கடியான சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு தேதியை ஒதுக்கி தந்தார். அன்று முதல் இன்று வரை என் தோழர்களே, என் உறவுகளே, என்னுடன் பாஸ்கரும் சம்பத்தும் உதய
உதயா அவர்களும் இரவு பகலாக உழைத்து உழைத்து உழைத்தினுடைய வெற்றிதான் நம் சொந்தங்கள் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். தடைகளை தகர்த்தெறிய வேண்டும் என்றுதான் என்னுடைய நோக்கம். நம்ம சமுதாய மக்களுக்காக கார்த்திகேயன் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று நாம் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும். ஆகையால் வெற்றி பெறுவோம். வீழ்வது நாமாக இருந்தாலும் நம் சமுதாய இனமாக இருக்க வேண்டும். மாநாடு வெற்றி பெற வேண்டும். எத்தகைய புயலடித்தாலும், மழை பெய்தாலும், எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், தடைகளை தகர்த்தெறிவோம். வெல்வது நாமோ. வாழ்க முதலியார் சமுதாயம். வணக்கம். போற்றி மகிழ்கிறோம். அனைவரும் இந்த கூட்டத்தின் சார்பாக அவர்கள் டாக்டர் கார்த்திகேயன் தலைவர் அவர்களுக்கு முன்னாலே போற்றி மகிழ்கிறார்கள். மாநாட்டினுடைய மீண்டும் ஒரு நிலைப்படுத்தி வருகிறார்கள். நன்றி ஐயா, நன்றி நன்றி. வழக்கறிஞர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். அவர்கள் தலைவர் அவர்கள் மாவட்ட தலைவர்கள். என்னைக்குமே ஒரு சமுதாயம் தனக்கு வேண்டிய விஷயத்த சாதாரணமா கேட்டா கிடைக்காது, குரல் கொடுத்தா கிடைக்காது. தைரியமா துணிவா நின்று போராடுறவங்களுக்கு தான் அரசாங்கம் சரி சாய்ந்த ஒரு உரிமை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம சமுதாயம் தமிழ்நாட்டுல 8 கோடி பேர், 2 கோடி பேர் நம்ம முதலியார் பிள்ளைமான் சமுதாயம் இருக்கோம். ஆனா நம்மளுக்கு 20 கிடையாது. 27% பிசிஎம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். படிப்புல ஒன்றும் முக்கியத்துவமே கிடையாது. 15% இடஒதுக்கீடு அரசாங்கம் நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்தே ஆகணும். மாநில இடஒதுக்கீடு தான் நம்மளோட சமுதாயத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய மன்னர் முதல் போட்டிருப்பாங்க. அவர் நம்மளுடைய ஈழவல்லாளர் இனத்தினுடைய முதல் மன்னர். அவர் அனைவரும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். திருவண்ணாமலை செங்கத்தில் தான் ஒரு கோட்டை இருந்தது, நன்னன் செய்தனர். அடுத்து இருக்கிறவர் கருணாகர தொண்டைமான். கருணாகர தொண்டைமான் வடதமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மன்னர், நம் இனத்தை சேர்ந்தவர். வரலாற்றில் அவர் ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்து தெய்வ திரு சேக்கிழார், குன்றத்தூர் பிறந்த பெரிய புராணம் எழுதிய 63 ஞாயிற்பாடுகளை பற்றியும் எழுதியதான் சேக்கிழார். குன்றத்தூர்ல அவருக்கு ஒரு கோயில் இருக்கு. ஒவ்வொருத்தரும் 5 பேரை நீங்க கூட்டிட்டு வரணும். இது என்னுடைய மாநில மாநாடு கிடையாது, தமிழக நீதி சங்க மாநில மாநாடு கிடையாது. இந்த மாநாடு வெற்றி அடைந்தால் உங்கள் அனைவரையும் தேடி உங்கள் கோரிக்கையை கேட்டு அரசாங்கம் நிற்கும். நம்மளுக்கு சமூக பாதுகாப்பு கிடைக்கும். வரலாறு திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு நடத்த போற மாநாடு இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் தமிழக நீதி சங்கம் ஒரு மாநில மாநாடு நடத்தணும். அதை போய் பாருங்க, சொல்லணும். அந்த மாதிரி நம்ம மாநாடு நடத்தணும். நம்ம முதலியார் மக்கள் திரும்பவும் நாம் இழந்த பெருமை, மாண்பு, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு வரலாறு இழந்த பாருங்க அதிகாரம், அதை திரும்பவும் நம்ம பெறணும். அதுக்கு தான் இவ்வளவு முயற்சி. பெரும் பொருளாதார செலவு, பெரும் நேரம் செலவு, பெரும் உழைப்பு போட்டுதான் இந்த மாநாடு நடத்தணும். உங்கள் அனைவருடைய பங்களிப்பு இருந்தால்தான் அது சாதனையாக மாறும். அது சாதாரண மாநாடு கிடையாது. முதலியாரின் திருவிழா, முதலியார் திருவிழா காஞ்சிபுரம். காலையில வாங்க, பஸ் வேன் வச்சுட்டு வாங்க. காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் பாருங்க, ஏகாம்பரம் கோயில் பாருங்க. பார்த்து முடிச்சு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். சாதாரணமா இருக்காது, பிரம்மாண்டமா நடக்கும். பேர் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்தா உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஒரு டானிக் குடிச்ச மாதிரி, ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். காஞ்சிபுரம் மாநாடு 1 லட்சம் முதலியார்களை திரட்டக்கூடிய ஒரு மாநாடு. இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடா அமையணும். வாழ்க முதலியார்கள், வளர்ந்த முதலியார்கள், இனமே எழு, ஒற்றுமை பெறு, இனமே எழு, ஒற்றுமை பெறு. நன்றி நன்றி நன்றி. இன்று 6 பிப்ரவரி வெள்ளிக்கிழமை சென்னை ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎஸ் மகாலில் தமிழக நீதி சங்கத்தினுடைய வட சென்னை, சென்னை வடகிழக்கு மற்றும் சென்னை மேற்கு போன்ற மாவட்டங்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதோட முதல் மாநில மாநாடு காஞ்சிபுரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. அதற்கான ஒரு நிர்வாகிகள் ஆலோசனை, மக்கள் சந்திப்பு, விழா அழைப்பிதழ் கொடுத்து அனைத்து மக்களையும் உற்சாகமாக குடும்பத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. பிப்ரவரி 22 நடக்கக்கூடிய ஒரு மாநாடானது முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்தினுடைய ஒரு வரலாற்றை மீட்டெடுக்கும் மாநாடு.
ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய மாநாடு, தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் அமையக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு அமைய போகிறது. மக்கள் அனைவரும் குடும்பத்தோடு வெகு விமர்சையாக பாதுகாப்பும் வரவேற்பு வரணும்படி சங்க நிர்வாகிகள் அண்ணன் செல்வநாயக அண்ணன், பாஸ்கர் அண்ணன், சந்தான அண்ணன், உதயகுமார் அண்ணன், சம்பத் அண்ணன் அனைவருமே மக்களை சந்தித்து மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அதே போல அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று மாநாடு அழைப்பதை கொடுத்து காஞ்சிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளி எழுச்சி மாநாடு வெற்றிகரமாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் குறைந்தது ஒரு 50,000 1 லட்சம் முதலியார்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதற்கான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறையினுடைய அனுமதிகளும் பெறப்பட்டு அந்த ப்ராசஸ் மேற்கொள்ளப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் ஒரு முக்கியமான இடத்திலேயே நடக்கிறது. அனைத்து மக்களும் பாதுகாப்பு, அரசாங்கம், காவல்துறை சொல்லக்கூடிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றியே நடக்கும். கடந்த 30 ஆண்டு காலமாக முதலியார் பிள்ளைமார் சமுதாயத்துக்கு எந்த விதமான ஒரு ஒருங்கிணைப்போ மாநாடோ நடக்கவில்லை. 30 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் நடக்குது. அது நாங்கள் அனைவருமே, எங்க மக்கள் அனைவருமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக பார்க்கிறார்கள். நீதி சங்கத்தினுடைய நிறுவன தலைவர், அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு சந்தானம் அவர்கள், மாநில வர்த்தக அணி செயலாளர் செல்வநாயகம் அண்ணன், பாஸ்கர் அண்ணன், உதயகுமார் அண்ணன், சம்பத்குமார் அண்ணன் அனைவருமே, அனைத்து அயனாவரம் நிர்வாகிகள், கார்த்திக் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர் அனைவருமே